முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள காணி பிரச்சினைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணி அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் அனுமதி பத்திரமின்றி இருந்த சுமார் 4000 பேருக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வடமாகாண காணி ஆணையாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் மேரிகலா குணசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த அனுமதி பத்திரம் இன்றைக்கு கையளிக்கப்பட இருக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த மாவட்டத்திலே இன்னும் பல காணி தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. கேப்பாப்பில் சேர்ந்த இந்த மக்களுக்குரிய காணிகள் இன்னும் ராணுவம் கையளிக்கப்படாமல் இருக்கிறது. அதே மாதிரி கொக்குளாய் கொக்கு தொடுவாய் போன்ற பிரதேசங்களில் ஏற்கனவே அந்த மக்களுக்கு உறுதி காணிகள் கையளிக்கப்பட்டு அது மீண்டும் அது ரத்து செய்யப்பட்டு திரும்பி சிங்கள மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல காணி தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாவட்டத்திலே நிறையவே இருக்கின்றன. போருக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிச்சமாக இருக்கிறது இந்த காணிகள் தான். ஆகவே இந்த காணிகளை அந்தந்த மக்களை சொந்த இடங்களில் அவர்களை மீள குடியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அந்த உறுதி காணிகளை இன்னும் ஒரு ஜனாதிபதி அதை ரத்து செய்து அது ராணுவத்துக்கு கையளிப்பது அல்லது தமிழ் மக்களுக்கு என்று வழங்கப்பட்ட காணிகளை அதை ரத்து செய்து சிங்கள மக்களுக்கு வழங்கப்படுவது என்பது ஒரு அடிப்படை ஒரு ஜனநாயக மனித உரிமை மீறல். ஜனாதிபதி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்றதை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் பகிரங்கமாக கேட்டுக்கொண்டு இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் 2042 பேருக்கு காணி உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டன. கரைச்சி பிரதேச செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் உபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், காணி ஆணையாளர் நாயகம், வடமாகாண காணி ஆணையாளர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.